இப்போது வைரலாக போயிட்டுருக்க ஃபேஸ் க்ரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சீக்கிரம் ஊறும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 10 பாதாம், கொஞ்சோண்டு அரிசி, புழுங்கரிசி நான் போட்டிருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. மாவு வந்து ஏன்னா அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக ஆயிருக்காது. இப்போனா ஈவனாக இருக்கும். அது மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா அதிகமாக அந்த காரம்லாம் சேர்க்காத ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கூல் டவுன் பண்ணுறேங்க. கூல் டவுன் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு விட்டமின் இ கேப்சூல் நான் 2 போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஆயில் இருந்தாலும் நீங்களும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலுவேரா வந்துட்டு ஃப்ரெஷ் ஆலுவேரா போடக்கூடாது. கடையில் விற்கிற ஆலுவேரா ஜெல் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம், வேண்டாம்னா பரவாயில்ல. நான் இது மட்டும்தான் போட்டேன். இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நாள் வரலையுமே யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். நைட் டைம் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட் ரொட்டீன் பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்துட்டு நல்லா கொஞ்சமாக போதும், நிறையா போடாதீங்க. கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமோ வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை ஓவர் நைட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து ஸ்கின் வந்துட்டு கிளியராக இருக்கும். அதே மாதிரி பிளாக் சர்க்கிள் இருக்காது. நல்லாயிருக்கும் கிளியர் ஃபேஸ் கிடைக்கும். அதுக்காக தான் கொரியன் ஸ்கின் ப்ராடக்ட்லலாம் ரைஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபேஸில் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கறதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். பிஃபோர் ஃபேஸ் ஆஃப்டர் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள்.